இல்லைன்னா சும்மா காமராஜர் தோல்வி போறது அர்த்தம். எதை செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை நாம செஞ்சாதான் உண்மையான மலர் அஞ்சலி. இல்லைன்னா மலர் அஞ்சலின்றது இது ஒரு சடங்கு சம்பிரதாயமா இருக்கு. அவரே கூட விரும்ப மாட்டாரு, எப்ப மேல போத்து வருவீங்க, எனக்கு பதிலாக தேசத்தின் படத்தை வச்சு நாட்டுக்கு பூத்து கூட அவர் சொல்லுவார். ஏன்னா தன்னை மறுதளித்த ஒரு தலைவர். அவர் ஒரு கோயிலுக்கு போறாரு, இந்த உதாரணம் சொல்லி முடிச்சார். அந்த கோயிலுக்கு போறாரு, அந்த கோவில்ல டியூப் லைட் போட்டிருக்கு. இந்த டியூப் லைட் வெளிச்சத்தை விடவும் நன்கொடை அப்படின்னு போட்டு ராமஸ்ரீனிவாசன் அப்படின்னு போட்டு, இன்னொரு இடத்துல கோயில் மணி தொங்குது, மணியோட பெருசா நன்கொடை தர்மராஜன் போட்டு உதாரணத்துக்கு பேர் சொல்லு. இப்படி எல்லா பேருக்கும் இவர் போய் அந்த கோவில் அதிகாரி பார்த்து போயிட்டு, அந்த கோயில் அதிகாரி கூட வருவார்ல, அவர் உட்கார வச்சு உட்காருங்க ஆபீசர், இந்த கோயிலை கட்டினது யாருன்னு கேட்க தெரியல ஐயா. ஏன்னா உங்க கோயில் ரெக்கார்டு, இந்த கோயிலுக்கு இவ்வளவு பெரிய கோயிலா இருக்கு, இந்த கோயிலை கட்டின ரெக்கார்டு தெரியலைங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்தல புராணத்துல கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. இந்த கோயில் என்ன விலை இருக்கு, இப்ப கட்டினா எவ்வளவு செலவாகும் ஐயா, மதிக்க முடியாது இல்லையா. இல்லைன்னாலும் ஒரு 100 கோடி இல்லாம இந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு 100 கோடி ரூபாய் இல்லாம இந்த மாதிரி கோயில் கட்ட முடியாது இல்லையா. ஏன் 100 கோடி ரூபாய் செலவுல கோயில் கட்டினவன் தான் வேறே இல்லாம கொண்டு போயிருக்காங்க. ஏன் 10 ரூபாய்க்கு டியூப் லைட் கொடுத்து இவ்வளவு பேருதான் சேர போட்டு முதல்ல அந்த டியூப் லைட்லாம் எடுத்து அது ஒருத்தர் பேர் இருக்கிறாரு. அப்படி பேரை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கோயில் கட்டினவன் பேரை பெருசா நீ போடணும், இந்த மன்னர் இந்த கோயில் கட்டினான்னு போடணும், அடுத்த தடவை நான் வரும்போது பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். பாருங்க எந்த அளவு நுட்பமா ஒரு விஷயத்தை கவனிச்சு இப்படி ஒரு யோசனை நம்ம வருமானு. கோயிலை கட்டின பேரு தெரியல, டியூப் லைட் கொடுத்தோம், மணி கொடுத்தோம், மணி அடிச்ச பேரே போட்டு போயிருக்குங்க. அவ்வளவு ஆழமா நுட்பமா கவனிக்கிறவரு தன்மை தலைமை. இதெல்லாம் ரொம்ப பெரிய வருத்தம். விருதுநகர் சொந்த மண் அவரை தோற்கடிச்சிருச்சேன்னு எனக்கு வருத்தம். சொந்த மண்ணில் அவர் தோற்று போனார். ஏன்னா அவருடைய வேல்யூ தெரியல, வெயிட் தெரியல. தர்மராஜ் கூட சொன்னார், விருதுநகர் மாவட்டத்தில் தொழில் இல்லை. 1885 விருதுநகர் நாடார் மகாஜன சங்கம் அமைத்து 1885 காமராஜர் பிறக்கல. அப்போ அவங்க சத்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடம் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதே ஒரு பெரிய கஷ்டம். பிடியரசி திட்டத்தின் மூலமா ஆரம்பிச்சாங்க. பிடியரசி திட்டம்னா என்னன்னா, நாடார் சமுதாயத்துல ஒரு பழக்கத்தை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு வீட்டு பெண்மணியும் வீட்டுல சமைக்கிறப்ப சமையல காப்படி மாகாணி அரைப்படின்னு போட்டு சமைக்கிறப்ப ஒரு கைப்பிடி அரிசியை மட்டும் எடுத்து வாசல்ல ஒரு சின்ன பாத்திரத்தை அதை வச்சுக்கணும். அப்படி ஒவ்வொரு தடவை சமைக்கிறப்ப கைப்பிடி அரிசியை எடுத்து வச்சுட்டே வந்தா அது ஒரு 10 நாள் 15 நாள் சேர்ந்த உடனே அதை சங்கத்துல இருந்து கலெக்ட் பண்ணி அதை மார்க்கெட்ல அந்த பணத்தை விற்று அந்த பணத்திலிருந்து கல்வி நிறுவனம் தொடங்கி நடத்திய சமுதாயம் நாடார் சமுதாயம் என்பதை நாம் மனசுல வச்சுக்கணும். இது ஏதோ ஒருத்தர் 15 வருஷம் 10 வருஷம் முதலமைச்சரா இருந்து அவர் ஏதோ தூக்கி வளர்த்து விட்டு போன மாதிரி பல பேர் பேசுறாங்க. இத மாதிரி தப்பு வேலை, மிஸ்கன்செப்ஷன். அந்த 1885 அவங்க போட்ட தீர்மானத்துல இன்னைக்கு நாம பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறோம், அதுவும் பிரைமரி ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. துவக்கப்பள்ளி இது மிக விரைவில் உயர்நிலை பள்ளியா வரணும், அதுக்கப்புறம் இது கல்லூரியா வரணும், அதுக்கப்புறம் இது பல்கலைக்கழகமாக வேண்டும். 1885 உறவின் முறை கடிதத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ரெக்கார்டு. அதுக்கப்புறம் தான் விருதுநகர்ல மகமைன்னு ஒன்று உருவாக்குனாங்க. மகமைன்னு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகமை பள்ளி இது நாடார் சமுதாயம் கண்டுபிடிச்ச உறவின் முறை கண்டுபிடிச்ச ஒரு யூனிக் பினான்சியல் சிஸ்டம். மகமை என்ன பொருள் வித்தாலும் வாங்கினாலும் ஒரு குறிப்பிட்ட ஷேர் கம்யூனிட்டி கொடுக்கணும். அதுக்கு மகமைன்னு பேரு. அந்த ஃபண்டெல்லாம் வச்சுதான் காலேஜ் கட்டினாங்க, ஸ்கூல் கட்டினாங்க, கம்யூனிட்டி ஹால் கட்டினாங்க, தொழில்கள் ஆரம்பிச்சாங்க. 1922 சிவகாசில இருந்து ஐயநாடார்னு ஒருத்தரும் லக்ஷ்மண நாடார்னு ஒருத்தரும், நம்ம பகுதி ரொம்ப பின்தங்கி இருக்கு, வறட்சியா இருக்கு, விவசாயம் ஃபெயிலியர், அதனால ஏதாவது ஒரு புதிய தொழிலை இந்த பக்கம் அறிமுகப்படுத்தினாதான் நாமெல்லாம் இந்த பகுதி மக்கள் உழைக்க முடியும், வாழ்வாதாரம். இல்லைன்னா எல்லாரும் மைக்ரேஷன் ஆகி வெளியில போக வேண்டியதுதான். என்ன செய்யலாம்னு யோசிச்சு அப்ப கல்கத்தாவில் தான் தீப்பெட்டி தொழில். இந்த தீப்பெட்டி தொழிலை நாம கத்துக்கிட்டு நம்ம ஏரியால பண்ணலாம். ஏன்னா சிவகாசி சாத்தூர்லாம் அப்படியே ஹாட் கந்தக பூமி, ட்ரோபிக்கல் ஜோன்.
அப்படின்னு இங்க இருந்து அவங்க கல்கத்தாக்கு போறாங்க. ஐயனாடாரோ லக்ஷ்மணன் அங்கே போய் அந்த தொழிலை தொழிலாளியாக இருந்து கற்றுக்கொள்கிறார்கள். இவங்களும் போய் லேபரா இருந்து அங்கேயே 3 மாசம் 4 மாசம் இருந்து பயிற்சி பெற்று தீப்பெட்டி மருந்து செய்வது எப்படி, குச்சி செய்வது எப்படி, இதெல்லாம் கற்றுக்கொண்டு வந்து திரும்ப அந்த தொழிலை சிவகாசியில் ஆரம்பிச்சாங்க, சாத்தூர்ல ஆரம்பிச்சாங்க, கோயில்பட்டியில் ஆரம்பிச்சாங்க. அந்த தீப்பெட்டி தொழில் அந்த மருந்தெல்லாம் வந்ததுதான் பட்டாசா மாறி வெடிமருந்தா மாறி பட்டாசு தொழிலா மாறிச்சு. இந்த தீப்பெட்டிக்கும் பட்டாசுக்கும் பிரிண்டிங் தேவைப்பட்டதுன்றதுனால தான் அந்த ஊர்ல பிரிண்டிங் டெக்னாலஜி வந்துச்சு. இது எல்லாமே 1922 ஆரம்பிச்சாச்சு. காமராஜர் முதலமைச்சர் 54 தான் ஆனார். அதுக்கு முன்னாலே அவங்க தீப்பெட்டி வந்துருச்சு, பட்டாசு வந்துருச்சு, பிரிண்டிங் வந்துருச்சு. புதிய உச்சத்தை தொட்டுவிட்ட சமுதாயம். அதற்கப்புறம் தான் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்னு அதுவும் முன்னாலே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, வெறும் 28 லட்சம் ரூபாய் சீடு மணி அதை வைத்துக் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி. இது முழுக்க முழுக்க நாடார் சமுதாயத்தினுடைய ஒரு கம்யூனிட்டி இனிஷியேட்டிவ், கம்யூனிட்டி எஃபர்ட். 28 lakhs. இன்னைக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கினுடைய டெபாசிட் கேஷ் ரிசர்வ் மாத்திரமே 30,000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு. உலகத்துல 28 லட்சம் ரூபாய் சீடு மணியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சியை தொட்ட இன்னொரு வங்கி, கார்பரேட் வங்கி அமெரிக்காவோட கிடையாதுங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அவ்வளவு பெரிய சக்சஸ். யாராவது பேங்கர்ஸ் இருந்தீங்கன்னா இதை ஒப்பிட்டு பார்த்துக்கணும். அப்படி எல்லா வகையிலையும் புதிய புதிய முயற்சிகளை எடுத்து தான் அந்த சமுதாயம் வந்தது. கோயில் கட்டியிருக்காங்க, கல்லூரி வச்சிருக்கிறாங்க, பல்கலைக்கழகங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க, தொழில்களை உருவாக்கி இருக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் சிட்டிஸ் ஏற்றுமதி நகரங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு விருதுநகருடைய ட்ரேடு மாத்திரம் 30,000 கோடி ரூபாய்க்கான ட்ரேட். விருதுநகர் ப்ரொடியூசர்ஸ் நத்திங் பட் இட் ட்ரேட்ஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையும் ட்ரேட் பண்ற ஒரு பெரிய ட்ரேட் சிட்டி. எப்படி துபாய் ட்ரேட் சிட்டின்னு சொல்றோமோ அது மாதிரி விருதுநகர் ஒரு பெரிய ட்ரேட் சிட்டி. துபாய் துறைமுக நகரமா அமைஞ்சதுனால அங்கே உச்சத்துக்கு போயிடுச்சு. இது உள்நாட்டில் அமைஞ்சதுனால விருதுநகருடைய பெருமை வெளியில தெரியவில்லை. இப்படி எல்லா வகையிலையும் அந்த சமுதாயம் மிகப்பெரிய தூணாக இருக்கிறது, வளர்ந்து வந்திருக்கிறது. அந்த பகுதியில காமராஜர் பிறந்து அரசியல் துறையில பரிணமித்து நேர்மையாய் தூய்மையாய் ஒரு மகத்தான இந்தியாவின் தவ புதல்வனாய் ஆட்சி செய்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய சிறப்பு. இந்த பிறந்த தினத்துல இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதுடைய ஒரே நோக்கம், இது மாதிரி தேசிய தலைவர்கள் எல்லாம் அவர்கள் விட்டுவிட்ட புள்ளியில் இருந்து பிஜேபி அதை தொட்டு தொடர்ந்து ஒரு பெரிய கோலம் வருவதற்கு நாம் தயாராக இருப்போம் என்பதுதான் எனது செய்தியாக சொல்லி நிறைவு செய்கிறேன்.